வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். நேற்று நாம் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேண்டில். இந்த லோவை ஒரு ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு இண்டிகேஷன் இந்த இடத்துல நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நெகட்டிவான ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி போனாலும் இந்த இடத்துல இந்த லோ பிரிண்ட்டாக இருக்கு இல்லையா, ஒரு 24,960 ஒரு 24,850 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் வேல்யூ. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். கேண்டில்ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சதுக்கு இன்றைக்கி அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதாவது இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த லோ கன்ஃபார்மாக டச் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 24,500 24,550 இந்த ஏரியாவை கன்ஃபார்மாக டச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருந்தோம். இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் வீக். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது. இந்த லோ இந்த இருக்கிற லோ இருக்கு இல்லையா, ஒரு 24,930 இந்த லோ கட் பண்ணி இந்த இடத்துல கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் இன்னொரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் இன்னொரு லோ நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 24,500 அப்படிங்கிற ரேஞ்சை நாம் டச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னையோட லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,535 இன்னையோட லோ. ஒரு 35 பாயிண்ட் நமக்கு கம்மியாக வந்திருக்கு. ஸோ மோரார்லெஸ் நாம் எதிர்பார்த்த அந்த லெவலில் வந்திருக்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அதை இன்னும் டச் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான கேண்டில் அந்த இடத்துல பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ண போகுது அப்படின்ட்டு. பை சான்ஸ் நமக்கு இது மாதிரி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா புல்லிஷாக டர்ன் ஆகலாம், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் வந்துருக்கு இல்லையா, ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, இது மாதிரி பிரிண்ட் ஆனாலும் நமக்கு ஒரு புல் பேக் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக போனாலும் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு மேலே போகுது இல்லையா, ஸோ அது மாதிரி பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சாலும் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். இதற்கு மாறாக இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்தராக நிஃப்டி 50 தாராளமாக கீழே இறங்கும். ஏன்னா இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேப் அப்படிங்கிறது ஒரு 24,380 24,160 இந்த ரேஞ்சில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அன்டேப்டு வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ் பண்ண முடியாத வால்யூம் அப்படி இருந்திருக்கும். ஸோ அதை மறுபடியும் ஒரு கேதர் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மேலே மறுபடியும் போகலாம், போகாமையும் போகலாம். ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா இந்த 24,500 450 இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை உடைச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனில் நிஃப்டி 50 இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு வால்வா சாவா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அகெயின் நிஃப்டி 50 ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது ஒரு 25,600 650 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ரீசெண்ட் ஹை இருந்தது. அதுக்கு மேலே ஒரு பெருசாக க்ளோசிங் வைக்க முடியல. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது 24,500 24,400 இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது.
அகெயின் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிற இந்த வால்யூம் எல்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இன்னும் வந்து ஒரு 100-150 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நிஃப்டி வந்து ஃபைனலாக வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கன்ஃபார்மாக இப்படி வந்து மூவ் ஆகணும். அதே மாதிரி வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆக அப்படின்னாலும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப ரேர் கேஸாக இன்கேஸ் நமக்கு வந்து இந்த லோ வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து இப்படி வந்து போட்டு விட்டாங்க அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். டெய்லி டைம் ஃப்ரேமும் சரி, 1 hour டைம் ஃப்ரேமும் சரி, முக்கியமான ஒரு ஜங்ஷனில் தான் வந்து இப்போதைக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது, ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டில் அது போயிட்டுருக்கா, ஒரு நெகட்டிவான ட்ரெண்டில் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து முழுக்க ரொம்ப உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து தெரியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து தெரியணும். அது வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு போகுதா இல்லை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து போகுதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்க்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே வந்து 5 minutes தான் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து 5 minute வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஃபர்தர் ட்ரேட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு உங்களால் வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த லோவை இந்த ஹையை ஏதாவது ஒன்று நம்ம வந்து கட் பண்ணிட்டு வந்து போகணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு, ஆனால் இந்த லோ வந்து கட் பண்ணலை. ஸோ மேபி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போன்ட்டு பாசிட்டிவாக வந்து போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு ஹை வந்து போகுது. அப்போ இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு இந்த ஹை வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த லோவுக்கு கீழே ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகலை, அதுக்கப்புறம் இன்னொரு லோ வந்து இங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்த ஒரு லோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹை பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஹை இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்குன்னு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஹை வந்து போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு வந்து மேலே வந்து மார்க்கெட் வந்து போகணும். இப்போ வந்து ஒரு புல்லிஷ் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹையை வந்து அதாவது ரீசெண்ட் ஹையை வந்து கட் பண்ணிட்டு போகலை. நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஹை வந்து இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ ரீசெண்ட் ஹை அண்ட் ரீசெண்ட் லோ இங்கே இருக்குது. இந்த ரீசெண்ட் ஹையை வந்து கட் பண்ண முடியல, இந்த ரீசெண்ட் லோ வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லோவை இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இன்னொரு லோ வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஹை வந்து வருது. ஸோ இந்த ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து புல்லிஷ் டர்ன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் வந்து புல்லிஷ் வந்து டர்ன் ஆகலை. இந்த லோவை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் வந்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அந்த லோவை இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியல, மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க, அகெயின் ஒரு லோயர் லோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹை வந்து போகுது. இந்த ஹை அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணலை, மறுபடியும் ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நமக்கு வந்து இன்னொரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வெறும் ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ எப்படி வந்து போகுது அப்படிங்கிற உங்களால் வந்து பார்க்க தெரிஞ்சாவே போதும், ட்ரெண்ட் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு இதை ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ ட்ரெண்டு ஐடென்டிஃபை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடு வந்து லாங் போகிறதா ஷார்ட் போகிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நாம் வந்து லாங் வந்து போகலாம், ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து ஷார்ட் வந்து போகலாம். அவ்வளோதான். இந்த 5 minutes இப்படி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே
கரெக்டாக வந்து கால் ஆப்ஷன் போகலாமா புட் ஆப்ஷன் போகலாமா அப்படின்ட்டு மைண்ட் வந்து பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கரெக்டாக வால்யூம் இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க தெரியணும். ஸோ வால்யூம் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தைரியமாக சில விஷயங்கள் வந்து பண்ணிடலாம். வால்யூம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுத்தால் பெருசாக நமக்கு வந்து மொமெண்டம் வந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் தான் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ மொமெண்டம் இல்லை அப்படின்னா ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ அதன் காரணமாக மொமெண்டத்தோட இந்த மூவ்மெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா அமைதியாக வந்து இருக்கிறது தான் வந்து பெட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னால ட்ரெண்ட் வந்து எப்படி வந்து போகுது, எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,065. ஸோ 24,550 நம்ம வந்து ஸ்பாட்டாக வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 24,400 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஒரு 1 டே டைம் ஃப்ரேமும் சரி, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,400 கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்து ஒரு 40,000 ஓப்பன் டெஸ்ட்டோட வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,300 அந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து மண்டே ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது அப்படின்னா ஒரு 24,400 24,300 வரைக்கும் வந்து ஒரு டவுன் சைட் ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு 24,700 ஒரு 24,800 வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 24,700 கிட்ட ஒரு 1,07,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி 24,800 கிட்ட வந்து 1,34,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. அப்போ அப்சைடில் இந்த 24,700 24,800 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். இதை நாம் வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நாம் இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை வச்சு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 250 பாயிண்ட் வந்து நாம் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸை நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ டவுன் சைட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி அப்சைட் ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எதை வச்சு கெஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஓப்பன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு எந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குதோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து செட் பண்ணி வந்து படிச்சுக்கிங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து போகுதா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் போகுதா, ஓப்பன் டெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், என்ட்ரி எக்ஸிட் ஈஸியாக இருக்கும், அந்த ரேஞ்சஸ்க்கு உண்டான அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு உங்களால் வந்து ஒரு மூவ் ஓவர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. 24,700 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த புல் பேக் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்துருக்கு இல்லையா, ஒரு 24,750 கிட்ட அதுக்கிட்ட வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அதாவது இந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல, அகெயின் வந்து கீழே வந்து இறங்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்ததுக்கு உண்டான ரீசன் இது பார்த்திங்கன்னா நேற்றோட லோ இருக்கு இல்லையா, அந்த லோ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30க்கு ஒரு புல் பேக் ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த கேண்டில். ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 3 மணிக்கு வந்து ஒரு 24,550 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கி இருந்தது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,650 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,500 நமக்கு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,680 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஒரு 24,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மண்டே ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,800 24,700 24,650 24,500 24,400 24,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி.
ஸோ பேங்க் நிஃப்டி ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக தான் வந்து இருந்தது. அப் டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 வரைக்கும். ஸோ 130க்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து ப்ரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதிலேருந்து சின்னதாக ஒரு டவுன் சைடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 55,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 55,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 55,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 55,800 நமக்கு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,100, 56,000, 55,800, 55,500, 55,300, 55,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 81,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் வந்து கொடுக்குறாங்க. காலையிலே வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுத்தாலும் ஒரு புல் பேக் வந்து போகுது. மறுபடியும் இந்த 81,000 அகெயின் வந்து ஒரு 11-15க்கு வந்து பிரேக் டவுன் ஆகுது. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 12:30க்கு வந்து ஒரு புல் பேக் கிடச்சி அகெயின் வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ 81 நமக்கு இந்த ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து க்ளோசிங் டைமில் வந்து அந்த ரேஞ்சை வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 80,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 80,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,400, 81,200, 81,000, 80,800, 80,400, 80,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி காலையில் ஒரு 2வது கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து உடச்சிட்டாங்க. ஒரு 12,800 வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வருது. பெருசாக வந்து ஃபுல் பேக் வந்து ஹோல்ட் ஆகும். மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குது. நேர்லி நமக்கு வந்து ஒரு 125 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து க்ளோசிங் டைமில் ஒரு 12,650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,700 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ரெசன்ஸாக. சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 12,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,600 பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,900, 12,800, 12,700, 12,600, 12,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.